வணக்கம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி 2 நாள் வீடியோ போட முடியல. அ டெவாப்ஸ்ல சர்வர் டவுன் ஆன மாதிரி ஒரு 2 நாள் கேப் ஆயிடுச்சு. ஆனா இப்போ ரீஸ்டோர் பண்ணி ரீபூட் பண்ணியாச்சு. அ என்னாச்சுன்னா வீட்ல ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் ஒர்க் போயிட்டு வந்தேன். ஸோ 2 நாள் கன்டின்யூ பண்ண முடியல. அ ஸோ நாங்க வந்து கல்ட் ப்ரோக்ராம் கல்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சேல்ஸ் கைட்ட பேசுகிறப்போ எங்க 2 பேருக்கும் ஒரே கோச் தான், ஒரே செட் ஆஃப் கோச்சஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதே மாரி ஒரே செட் ஆஃப் கோச்சஸ் தான் அசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப்ல காட்டும்போது தெரிஞ்சது. டிசம்பர் 30 வந்து அபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு சின்ன ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். கல்ட் ஆப்ல வந்து ஒரு அனிமேட்டட் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அ அது என்னன்னா, ஒர்க் அவுட் ஆஃப் த டேன்னு நமக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா, அ ஒரு கைடட் ஒர்க் அவுட் இருக்கும். சின்ன சின்ன ஷார்ட் கிளிப்ஸ்ல வந்து நமக்கு அந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணியிருப்பாங்க. எத்தன செட் பண்ணணும், எத்தன ரெப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க. எத்தன செகண்ட்ஸ் அந்த போஸ்டர் மெயின்டெயின் பண்ணணும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம அத ஜஸ்ட் பார்த்து ஃபாலோ பண்ணணும். அ அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்கு. அங்க ஒரு வாக் போயிட்டு வந்து இந்த ஒர்க் அவுட்ட பண்ணி முடிச்சுட்டேன். ஆ நேத்து வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணோம் ஜிம்ல. ஆ அதே மாரி ஒரு அனிமேட்டட் ஃபார்மேட் ட்ரை பண்ணோம். ஆ அதில என்ன இருந்தது அப்டின்னா, ஆ வி ஸ்டார்ட்டட் வித் கிராஸ் ட்ரெய்னர் ஃபார் 10 மினிட்ஸ் அண்ட் தென் வி டிட் சம் ஸ்குவாட்ஸ் வித் டம்பல் வித் பார்பெல் அதெல்லாம் பண்ணோம். அதில 3 செட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு 2 செட் மேல பண்ண முடியல. கொஞ்சம் சீக்கிரமா பர்ன் அவுட் ஆயிட்டோம். அதனால கொஞ்சம் சில வொர்க்கர்ஸ்லாம் ஸ்கிப்பும் பண்ணிட்டோம். அ மேக்ஸிமம் ஒரு 30 டூ 40 மினிட்ஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் வி கேம் பேக். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து வி வென்ட் டு ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் ஃபார் நியூ இயர் செலிப்ரேஷன். ஸோ அது முடிச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு 1 ஜான் 2026 ஸ்டார்ட்டட் வித் வீடியோ கால்ஸ் டு த ஃபிட்னஸ் கோச் அண்ட் த நியூட்ரிஷனிஸ்ட். ஃபர்ஸ்ட் கால் வந்து ஃபிட்னஸ் கோச் கிட்ட இருந்தது. அவங்க வந்து மறுபடியும் என்னோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட கன்சிஸ்டன்சி இஷ்யூ எல்லாம் பத்தி ஷேர் பண்ணியிருந்தேன். அ அதுக்கப்புறம் சில ஒர்க் அவுட்ஸ் வந்து அவங்களே பண்ண சொன்னாங்க. அ வீடியோ கால்ல எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஃபீட்பேக் சொன்னாங்க. போஸ்ச்சர் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். மத்தபடி அ நீங்க எல்லா ஒர்க் அவுட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல் இந்த கல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ரோக்ராம்ல இருக்கிற அ என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபார்மேட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மொத்தம் 3 ஃபார்மேட். ஒண்ணு வந்து லைவ் செஷன். அது வந்து ஸ்மால் குரூப் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஆ அது எப்படின்னா எவ்ரிடே வீக் டேஸ் ஆக்சுவலி மண்டே டூ சாட்டர்டே ஆ 5 செஷன்ஸ் இருக்கும் மேக்ஸிமம். ஐ திங்க் ட்ரெய்னர்ஸோட அவைலபிலிட்டிய வச்சு அந்த செஷன்ஸ் டிசைட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஆ ஆனா காலையில வந்து 7 டூ 8, 8 டூ 9, 9 டூ 10 இருக்கு. அப்புறம் ஈவினிங் வந்து 6 டூ 7, 7 டூ 8. ஸோ இதில வந்து நம்ம எந்த செஷன் வேணா நமக்கு அ சூட்டபிளான செஷன்ஸ் வந்து நம்ம எப்போ வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தன வேணா பண்ணலாம். அவங்க வந்து நம்ம வீடியோ கால்ல மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சஜஷன் இருந்தா குடுப்பாங்க. போஸ்டர் கரெக்ட் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. இது வந்து லைவ் செஷன் கரெக்ட் தானா? இல்ல வந்து ரெக்கார்டட் ஏதாவது போட்டு விட்டுருவாங்களான்னு. பட் இட் டர்ன்ட் அவுட் டூ பி அ அ குட். லைவ் செஷன் ஆக்சுவலாவே இருக்கு. அ ஸோ ஆனா இதில ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, நாங்க வீட்லேருந்தே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஏன்னா, பையன் வீட்ல தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜிம்ல அபார்ட்மெண்ட் ஜிம்னாலும் அங்க போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது தனியா விட்டுட்டு. ஆனா இப்போதைக்கு ஃபார் ஃபியூ டேஸ் லக்கிலி இன்லாஸ் வீட்ல இருக்காங்க. ஸோ ஷுட் பி ஏபிள் டூ மேனேஜ். அ அங்க ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றதுனால ஓகே. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். ஸோ ஃபிட்னஸ் கோச்ட்ட கால் முடிஞ்சதுக்கப்புறம் நியூட்ரிஷன்ட்ட ஒரு கால் இருந்தது. ஸோ அவங்க வந்து என்னோட கரண்ட் ஆன்கோயிங் ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, என்னென்ன சாப்பிட்றேன், டெய்லி எத்தன மணிக்கு சாப்பிட்றேன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அ அதுக்கப்புறம் இந்த நியூட்ரிஷனிஸ்ட் இந்த டயட் பிளான்லாம் மோஸ்ட்லி ஹெல்த்திஃபை மீல்ல என்ன பண்ணுவாங்களோ அதே மாரி தான் இருந்துச்சு. அ மார்னிங் டீடாக்ஸ் வாட்டர், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் நடுவுல ஒரு மிட் டே ஸ்நாக்ன்னு ஒண்ணு, அப்புறம் லஞ்ச், ஆ ஈவினிங் ஸ்நாக்கு, டின்னர். அ இதெல்லாமே வந்து பேலன்ஸ்டா ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாங்க.
ஆ ஆனா ஒரே ஒரு ஷாக் என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போ சாப்பிடுறது எல்லாமே வந்து ஒரு 1 வீக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து ஒரு டீடாக்ஸ் வீக் அப்படின்னு ஒண்ணு ஃபாலோ பண்ண சொன்னாங்க. இதில என்னன்னா, நோ கிரெயின்ஸ் அப்படின்னா ரைஸ் கிடையாது, வீட் கிடையாது, மில்லட்ஸ் கிடையாது, ஓட்ஸ் கிடையாது. ஸோ பேசிக்கலா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அ பல்சஸ் சாப்பிடலாம், பருப்பு சாப்பிடலாம். அ அண்ட் மீட், எக்கு இதெல்லாம் சாப்பிடலாம். ஸோ இத ஃபாலோ இது என்னன்னா, அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண சொன்னா, ஒரு ஓஎஸ்ஸே ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. அ எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த 1 வீக் மீல் பிளான் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னீங்க. அது வந்து நானும் என் ஒய்ஃபும் பார்த்துட்டு இருந்தோம். 2 பேருக்கும் ஒரே மீல் பிளான் தான். ஸோ என்னென்ன கிராசரிலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதில பார்த்தா ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து ஒரு சன் டால் அப்படின்னு வந்து ஒரு ஸ்நாக் போட்டிருந்தாங்க. இது என்னடா இது சன் டால்? ஆ நமக்கு தூர் தால் தெரியும், மூங் டால் தெரியும், சன்னா டால் தெரியும். இது புதுசா இருக்கே! அப்படின்னு அப்புறம் யோசிச்சப்ப தான் அப்புறம் தான் புரிஞ்சது. அது வந்து சுண்டல். ஆ அது வந்து சன்டால் அப்படின்னு பிரிச்சு போட்டிருந்தாங்க. ஸோ கன்ஃப்யூஸ் ஆயிட்டோம். ஆ அதுக்கப்புறம் போய் இந்த வீக்குக்கு தேவையான கிராசரி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்குவாட்ஸோட ஒரு எஃபெக்ட்டு. ஆ ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு கொஞ்சம் பார்க்காம, இந்த பார்பெல்லு, டம்பெல்லாம் வச்சு கொஞ்சம் ஸ்குவாட்ஸ் இறக்கிட்டோம். அதில பார்த்தீங்கன்னா, ஹாம்ஸ்ட்ரிங்கு, கால் வலிலாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. படியில கீழ இறங்கும்போது, இல்ல நார்மலா கீழ உட்காரும்போது, அம்மா, அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கோம் நானும் என் ஒய்ஃபும். ஸோ இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஓரளவுக்கு ரெகுலரைஸ் சீக்கிரமே ஆயிடும்னு நெனைக்கிறேன். அ நீங்களோட நீங்க உங்களோட நியூ இயருக்கு என்ன பண்ணீங்க? அ இந்த மாரி ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தீங்களா? அதில வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்பிக்கை இருக்கா? என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.